கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருக்கின்ற மறைந்தும் மறையாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 266வது போப் அவர்கள் அகால மரணத்தை கண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழக அரசின் சார்பாக சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு தமிழர் நலத்துறை அமைச்சராகிய என்னையும் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு நண்பர் இலிகோ இளையராஜா அவர்களையும் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்த உத்தரவிட்டார்கள். அந்த உத்தரவின் அடிப்படையில் வாடிக்கை நகருக்கு சென்று நாங்கள் இன்று திரும்பி வந்திருக்கின்றோம். மதத்துக்கு அப்பாற்பட்டு மண்ணையும் மனிதனையும் நேசித்தவர் மாண்புமிகு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் போப் அவர்கள் 2013ஆம் ஆண்டு மார்ச் 13 பொறுப்பேற்றதிலிருந்து உலகத்தில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் புறம் தள்ளப்பட்ட மக்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் கைதிகளுக்காகவும் திருநங்கைகளுக்காகவும் மகளிருடைய மேம்பாட்டிற்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு மதத்திற்கு அப்பால் பணியாற்றியவர். வாழ்நாள் முழுவதையும் அவர் மக்களுடைய நலனுக்காக இந்த மதத்திற்காக அர்ப்பணித்தவர். அவருக்கு இமாலய சக்தி இருந்தும் அவர் சாதாரணமாக ஒரு பேலஸே கொடுத்தாங்க. அவருக்கு அந்த பேலஸை கூட இருக்காங்கள சாதாரண குடிமகன் தங்கக்கூடிய ஒரு இல்லத்தில் தள்ளி அவருக்கு கொடுத்த குண்டு துளைக்காத கார் கொடுத்தாங்க. அதை கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சாதாரண முறையில் தான் பயணித்தார். முழுக்க தென் அமெரிக்காவில் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போப் என்று பெயர் பெற்றவர். 88 வயதிலும் இயற்கையின் சீற்றத்திற்கு தன் ஆளாகி மரணித்து இந்த மக்களுக்காக இன்னும் சொல்ல வேண்டுமானால் 140 கோடி மக்கள் இருக்கின்றார். அந்த நம்முடைய கத்தோலிக்க மக்களுக்காக முழுமையாக பாடுபட்டு இன்னும் சொல்ல வேண்டுமானால் மதத்திற்கு அப்பாற்பட்டு உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து மதங்களையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் அவரிடம் இருந்து. அதே போல் நம்ம இந்தியாவில் மட்டும் 73 மதங்கள் இருக்கின்ற அந்த மதங்களுடைய இருக்கக்கூடிய நல்ல வகைகளை ஒருவருக்கொருவர் கலந்தாலும் அந்த கலந்துரையாடல் மூலம் கிடைக்கப்பெற்ற எப்படி நீரையும் பாலையும் சேர்த்து அழைத்தாலும் வெறும் பாலை மட்டும் எடுத்து நீரை விட்டு விடுமா அன்னப்படுறது. அதை போல ஒவ்வொரு மதத்திலும் இருக்கின்ற நல்ல செயல்களை எல்லாம் எடுத்து ஒட்டுமொத்தமாக அந்தந்த மதத்தில் இருப்போர் பரப்ப வேண்டும் என்ற உணர்வோடு அனைத்து மதங்களுடைய பார்த்தோம். அந்த இறப்பு செய்தி இரங்கல் சொல்ல வந்தோம். மதத்திற்கு அப்பாற்பட்டு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அவங்க வந்திருந்தாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய சீக்கியர்கள், அதுபோல புத்த பிட்சுகள், இஸ்லாமியர்கள், இந்து மக்கள், ஆக இப்படி பலதரப்பட்ட மக்கள் வந்து அவருக்கு இரங்கல் செய்து சொன்ன காட்சியை நான் பார்த்தேன். அந்த அவருக்கு நம்முடைய போக்குவரத்து நம்மிடம் இருந்து மறைந்திருக்கிறார்கள். அவருக்காக அஞ்சலி செலுத்திவிட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை அனுப்பியிருந்தார்கள். ஆக அங்கே இருக்கக்கூடிய பேராயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. தமிழகத்தில் வந்து மாண்புமிகு நம்முடைய தமிழ் பேரை சொல்லி அவருக்கு இந்த அனுப்பி வைத்த இரங்கல் செய்திக்கு அனுப்பி வைத்த அவருக்கு எங்களுக்கு வணக்கத்தை சொல்கிறோம், அதை நீங்கள் அவருக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் கூட டிவியில் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு அவங்க கேட்டு அவர்களாம் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த சிறுபான்மை மக்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் எந்த அளவுக்கு நேசக்காரம் ஈட்டுகிறார் என்பதற்கு இது மிகப்பெரிய முன்மாதிரி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.